அதிமுக தலைமை அலுவலகத்தில் இபிஎஸ் தலைமையில் நடைபெற்ற அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் இபிஎஸ் மீது எம்எல்ஏ எஸ்.எம். சுகுமார் மீண்டும் அதிருப்தியில் இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூட்டத்தில் பங்கேற்காத ஆற்காடு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் எஸ்.எம். சுகுமாரால் தற்பொழுது பேசும் பொருளாகியிருக்கிறது. இபிஎஸ் மீது எம்எல்ஏ எஸ்.எம். சுகுமார் மீண்டும் அதிருப்தியில் இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சரத்குமார் இணைப்பில் இருக்கிறார். சரத்குமார், வணக்கம். இபிஎஸ் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் எம்எல்ஏ எஸ்.எம். சுகுமார் பங்கேற்கவில்லை என்று கூறப்படுகிறது. என்ன காரணம் சொல்லப்படுகிறது? அவர் அதிருப்தியில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. என்ன நிலவரம்? தற்போது அதிமுக கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில அதிமுக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கட்சி நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் தற்போது ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினருமான எஸ்.எம். சுகுமார் பங்கேற்காமல் புறக்கணிப்பு செய்திருக்கிறார். அந்த விஷயமானது தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில தற்போது ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் தற்போது நடைபெற்று வரும் அரசு நிகழ்ச்சி, அதாவது கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ் தலைமையில நடைபெற்ற ஒரு அரசு நிகழ்ச்சியில தற்போது எஸ்.எம். சுகுமாரை பங்கேற்று இருக்கிற சம்பவமானது மேலும் சர்ச்சையாக மாறி இருக்கிறது. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக முன்னாள் அமைச்சர்கள் போர்க்கொடி தூக்கிய அந்த குழுவில் அதிமுக எம்எல்ஏவான எஸ்.எம். சுகுமார் பங்கேற்றிருந்தார். பின்னர் கட்சி ஒழுங்கு நடவடிக்கையாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கான கட்சி பொறுப்புகளை நீக்கியிருந்தார். இதனால் பெரும் அதிருப்தி அடைந்திருந்தனர். பின்பு மீண்டும் அதிமுக பொதுச் செயலாளரிடம் கடிதத்தை வழங்கி மீண்டும் கட்சியில் இணைந்து கொண்டனர். ஆனால் கட்சி பொறுப்புகள் எதுவும் இவர்களுக்கு வழங்கப்படாமல் இருந்தது. விலகி சென்று போர்க்கொடி தூக்கிய அந்த குழுவினருக்கு பெரும் அதிருப்தியாக இருந்து வந்தது. இதனால் வரையில் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளராக எஸ்.எம். சுகுமார் நியமிக்கப்படாமல் இருந்து வரக்கூடிய இந்த நிலைமையில தற்போது ஆலோசனை கூட்டம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் தற்போது இவர் பங்கேற்காமல் புறக்கணிப்பு செய்து இருக்கக்கூடிய இந்த சம்பவமானது மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதே நேரம் தாவேக அமைச்சர் நிகழ்ச்சியில் பங்கேற்கக்கூடிய இந்த நிலைமையில ஏற்கனவே தாவேகாவில் முன்னாள் எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர்கள் தற்போது சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் வரக்கூடிய மேலும் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் இணைப்பு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது என்ற கேள்வியானது தற்போது இங்கு எழுந்திருக்கிறது. சொல்லுவது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி சரத்குமார்.